சைபர் மோசடியால் பாதிக்கப்பட்ட சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் மல்லிகார்ஜுன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் தனக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அதில் ஒருவர் கூரியர் ஊழியர் போன்று ஆள்மாறாட்டம் செய்து பேசியதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனது ஆதார் எண் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியவர் அந்த அழைப்பை வேறு ஒருவருக்கு மாற்றம் செய்ததாக கூறியுள்ளார். அந்த மர்ம நபர் மும்பை சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி போன்று பேசி மிரட்டியதாக தெரிவித்தார். போலி ஆவணங்களை காட்டி மல்லிகார்ஜுன் வங்கிக் கணக்கிற்கு 29,90,000 முறையற்ற பணம் வந்துவிட்டதாக கூறி மிரட்டியுள்ளார். மேலும் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துவிட்டதாக கூறி அடுத்த கட்டமாக கைது மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். அந்த பணத்தை குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் அனுப்பினால் அதனை ஆய்வு செய்து மீண்டும் திருப்பி வங்கிக் கணக்கிற்கு அனுப்புவதாக கூறி நம்ப வைத்து பணத்தை ஏமாற்றி வாங்கியதாக புகாரில் மல்லிகார்ஜுன் கூறியிருந்தார். நீண்ட நேரமாகியும் பணம் திரும்பி வராததை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாக புகாரில் அவர் தெரிவித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை காவல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பணம் சென்ற வங்கிக் கணக்கு தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட போது புதுச்சேரியைச் சேர்ந்த 34 வயது ஷாலினி மற்றும் அவரது கணவர் 41 வயது தியாகு ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை செய்தனர். இருவரும் தங்கள் பெயரில் பல வங்கிக் கணக்குகள் துவங்கி சைபர் மோசடி மூலமாக பெறப்படும் சட்டவிரோத பணத்தை பெற்றதும் தெரிய வந்துள்ளது. மேலும் தங்களது வங்கிக் கணக்கில் பணம் வந்தவுடன் அந்த பணத்தை உடனடியாக வங்கியிலிருந்து எடுத்து மற்ற குற்றவாளிகளுடன் சேர்ந்து பகிர்ந்து கொண்டதும் தெரிய வந்தது. மேலும் கைதானவர்களிடம் இருந்து மொபைல் போன்கள் மற்றும் பல வங்கிக் கணக்கு புத்தகங்கள் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு வங்கிக் கணக்குகளை விற்பனை செய்து சைபர் கிரைம் மோசடி பணத்தை எடுக்க உதவும் மணிமியூல்கள் கைதாகும் நிலையில் மோசடிக்கு மூளையாக செயல்படும் கும்பல் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.